இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேள், இல்லையெனில் விட்டுவிடு. நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானித்தால் தண்ணீரிடையே நடப்பட்ட மரத்தைப் போல கனி கொடுப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. தேவனுடைய வார்த்தையின் மேல் பிரியமாக இருந்து. இந்த வார்த்தை என்ன அப்படின்னா, பைபிள் வாசிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு தெரியல. அந்த வார்த்தையை நம்ம பிரியமாய் நம்ம நேசிக்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இரவும் பகலும் அதை தியானித்தால் தண்ணீரிடை நடப்பட்ட மரத்தைப் போல கனி கொடுப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். பார்த்தீங்களா? இன்றைய நாளில் நீங்கள் இந்த விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தண்ணீரிடையே நடப்பட்ட மரத்தை போல கனி கொடுப்பீர்கள். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. எல்லாருமே வேகமாக ஓடிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம அதே இடத்துல நின்றுருக்கோம்ல. நமக்கு பின்னாடி வந்தவங்க, நம்ம முன்னாடி வந்தவங்க எல்லாருமே வாழ்க்கையில் எங்கேயோ போயிட்டாங்க, ரொம்ப தூரம் கடந்து போயிட்டாங்க. ஆனால் நம்ம தொடங்கின இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். நான் முயற்சி பண்ண சொல்லிகிட்டே இருக்குமே தவிர எதுவுமே பண்ணல. அதே இந்த ஃபஸ்ட்டு படிக்கட்டில் தான் நின்றுட்டுருக்குமே தவிர நமக்கு பின்னாடி வந்தவங்க, முன்னாடி போனவங்க எல்லாருமே அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு போயிட்டாங்க, மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டாங்க. ஏன் நம்ம வாழ்க்கை போகல? யோசிக்கிறோம்ல. தேவ பக்தி இல்லை, எதுவுமே இல்லை, நான் வாழ்க்கையில் இப்படி தான் இருப்பேன், சொல் பேச்சு கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்சதை பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சில பேரோட வாழ்க்கை இப்படி தான் ட்ரையாகவே இருக்குமா. என்ன தான் நீங்கள் மரத்தை நீங்கள் காஞ்ச மண்ணில் விளைய வைக்க முடியுமா? இல்லைல்ல. மரத்தை வைக்கிறோம் அப்படின்னா சுற்றி நம்ம தினந்தோறும் தண்ணி ஊற்றணும். அந்த மரத்தில் கூடிய அந்த கனி தரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி. நானும் மரம் வளர்க்கலாம்ப்பா, நானும் இது பண்ணுறேன்ப்பா, செடி வளர்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பேருக்கு அடுத்தவங்க பண்ணுறான் பார்த்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஞ்சி தாங்க போகும். அடுத்தவன் பண்ணுறான், அடுத்தவன் பார்த்துப்பான்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு தோணும்ல, என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும்ப்பா, எல்லாருமே நான் கெத்தாக வாழணும், முக்கியமாக நான் சொந்தக்கார மத்தியில் நான் ஒவ்வொன்று வாழணும்ப்பா, யாரெல்லாம் என்ன எப்படி பேசுனாங்களோ அவங்க வாயெல்லாம் நான் அடைக்கணும்னு சொல்லி ஒரு வெறி இருக்கணும்ல நமக்குள்ள. கண்டிப்பாக இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்க போதுங்க. கவலைப்படாதீங்க. நான் சொல்வதை கேள், இல்லையெனில் விட்டுவிடு. இதுதான் இன்றைய நாள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது தினந்தோறும் ஜெபத்தில் சொல்கிறேன். வேதத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு தெரியல. டேக் மை அட்வைஸ் ஆர் லிவ் இட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுதான் தமிழில் சொல்கிறது. நான் சொல்வதை கேள், இல்லைன்னு விட்டுவிடு. ஆங்கிலத்தில் தான் சொன்னேன். டேக் மை அட்வைஸ் ஆர் லிவ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைய நாளில் கேளுங்க, பிடிச்சிருந்தா கேளுங்க, பிடிக்கலனோட பிரச்சனையே இல்லைங்க. ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக மாறப்போக்கின்றது. நான் ஒன்றையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயங்கள் பண்ண அந்த விஷயங்கள் பண்ண சொல்லவே மாட்டேன். இல்லை எனக்கு இவ்வளோ காணிக்க கொடுங்க, எனக்கு இவ்வளோ பண்ணுங்கன்னு சொல்ல கேட்கவும் மாட்டேன். கேட்குற விஷயம் என்னென்னா, உங்களுக்காக ஜெபிங்க, உங்கள் சுற்றி உள்ள மக்களுக்காக ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். இந்த ஒரு விஷயம் தான் தினந்தோறும் நான் சொல்லிட்டு இருப்பேன், எப்பவும் சொல்லிட்டு இருப்பேங்க. இந்த ஜெபத்தில் மட்டும் இல்லை, வரக்கூடிய இந்த ஜெபங்கள்லையும் எல்லாருமே ஜெபிச்சா நல்லாயிருக்கும். ஆண்டவரத்தில் உண்மையாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிலைமை நிச்சயமாக மாறப்போக்கின்றது. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக மாறுங்க. எதுவுமே நடக்கலன்னு சொல்லி மனம் வேதனை அடையாதீங்க, கண்டிப்பாக மாறுங்க. ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா? அந்த பாக்கியம் யாருக்கு இங்கே கிடைக்கும்? நம்ம வெளியில் தேடிட்டு இருக்கோம்ல, ஐயோ எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு, பார்க்குறது எல்லாமே எனக்கு கவர்ச்சியாக இருக்குது, எனக்கு கவருது, எனக்கு வேணும்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, எதுவுமே இல்லை ஆனால் ஆடம்பரமாக வாழணும்ல, எல்லாமே வேணும்ல, எல்லாமே பார்க்க அழகாக இருக்குல்ல, இது நம்மக்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்ல பண்ணுறோம். கண்ணு பருகுது நம்மளுக்கு. ஸோ இன்றைய நாள் நம்ம செபிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குல்ல. செபியுங்கள், நிச்சயமாக மாறப்போகுது. நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது, வேறு யார் கையிலையும் இல்லை. உங்கள் நண்பர்கள் கையில் இல்லை, சொந்தக்காரன் கையில் இல்லை, மற்ற யார் கையிலையும் இல்லை. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ கடினமாக உழைச்சா மட்டும்தான், நீ முன்னேறினா மட்டும்தான், நீ மனசு வச்சா மட்டும்தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம் நம்ம உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக தயவு செய்து வேதத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள். இதை மட்டும் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை மாற போகின்றது. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. நான் சொல்வதை கேள், இல்லையெனில் விட்டுவிடு. அவ்வளோதான். இதுதான் ஒரு பதிலாக இருக்க போகின்றது. சொல்கிற வரைக்கும் சொல்லுங்கள், கேட்குறவங்க கேளுங்க, ஜெபியுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து
தினந்தோறும் ஜெபிக்கின்ற வேலையில் நம்மளை நிச்சயமாக பார்த்து பாருங்கள். குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும்ல. கண்டிப்பாக நம்ம குடும்ப சூழ்நிலை மாற போகின்றது, இப்படியே இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக கஷ்டத்துலேருந்து ஒரு விடுதலான வாழ்க்கை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். சந்தோஷத்தை கொடுக்க போகின்றார். நிறைவான ஒரு விஷயத்தை கொடுக்க போகின்றார். கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இன்றைய நாள் ஜெபம் எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசியதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கின்றது ராஜா. ஆண்டவரே, எங்களை மிகப்பெரிய உயர்த்துங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் உம்முடைய வசனத்தை வாசிக்கும் போது நேரத்தை ஒதுக்கவும், உம்மிடம் இருந்து வழிகாட்டுதலை பின்பற்றி கொண்டு உமக்குள் பரிபூர்ண ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் தினம் ஒரு ஜபங்கள் கேட்டுருக்க என் அன்பான உறவுகளையும் எங்கள் பாதைகள் எல்லாவற்றிலும் வழிநடத்தி எங்கள் இல்லத்தின் தலைவராக நீர் விளங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏசப்பா. உமக்கு உண்மையாக இருக்கவும் பயபக்தியோடு உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளவும் வேண்டிய கிருபையை தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நீர் பலியாய் பார்க்கிலும் கீழ்ப்படுதலை விரும்புகின்றீர். எங்களுக்கும் சரி, எங்கள் சுற்றியுள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் சரி, சிறந்தது எது என்று நீர் அறிந்திருக்கின்றபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உமக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கின்ற ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு முன்பாக அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கவும் நாங்கள் செய்கின்ற எல்லாம் வர்த்தியாகவும் உதவ வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களை தொடர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடுத்த நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.